Hi, welcome to Suryash and Fashion Designing. In the class, basic sleeve pattern drafting எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். First, what is sleeve? Sleeve na என்ன? Sleeve அப்படின்றது it's a part of a garment around your arms or hands ன்னு சொல்லலாம். அதாவது நம்ம கையை சுத்தி உள்ள garment or fabric தான் நம்ம sleeve ன்னு சொல்லுவோம். and அதோட pattern sleeve pattern making ன்னு சொல்லுவோம். Okay? ஸ்லீவ் ஓட பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்லீவ் பேட்டர்னோட அவுட்லைன் ஸ்கெலிட்டன் நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அ பேக் பார்ட் அண்ட் திஸ் இஸ் அ ஃப்ரண்ட் பார்ட். ஸோ எப்பயுமே பேக்கை கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் வந்து அதோட கர்வ் இன்னும் கொஞ்சம் டீப்பராக இருக்கும். ஓகே, ஸோ பேக்கை விட ஃப்ரண்ட் கொஞ்சம் டீப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பாடியில் பேக் வந்து ஃப்ளாட் கர்வாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து நல்லாவே உள்ளே போயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேட்டர்ன்லேயுமே இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி நம்ம பாடியில் போய் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி தான் நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணுவோம். ரெக்வயர்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்லீவ். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறத நம்ம ரெண்டாக செப்பரேட் பண்ணுவோம். வெர்டிக்கல் மெஷர்மெண்ட், ஹரிசான்டல் மெஷர்மெண்ட். லென்த் வைஸாக எடுக்கிறதுக்கு பேர் வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் வித் வைஸாக எடுக்கிறதுக்கு பேர் ஹரிசான்டல் மெஷர்மெண்ட். ஸோ இந்த ஸ்லீவ்க்கு வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் நமக்கு 2 தேவை அண்ட் ஹரிசான்டல் மெஷர்மெண்ட் 2 தேவை. ஸோ வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவோட லென்த். இது ஒரு பேசிக் ஸ்லீவ். பேசிக் ஸ்லீவ்ன்றது அதோட லென்த் ஒரு 5 to 7 inches தான் இருக்கும் ஒரு பேசிக் ஸ்லீவ்க்கு. ஸோ நம்ம ஸ்லீவோட லென்த் எப்பயுமே ஷோல்டர் டிப்பில் இருந்து நம்ம எடுக்கணும். ஸோ அங்கேருந்து 5, 6, 7 இதில் எந்த லென்த் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் பேசிக் ஸ்லீவுக்கு. அதுக்கு மேலே வேணும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஸ்லீவோட வேரியேஷன்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ 7 inches வெர்டிக்கல் மெஷர்மெண்ட். அண்ட் கேப் ஹைட்டுன்றது என்னென்னா நம்மளோட அண்ட்ராம் இருக்கு இல்லையா, அண்ட்ராம் முடிகிற இடத்துல வர ஹரிசான்டல் லைன் கேப் லைன் அண்ட் அந்த ஹைட் வந்து கேப் ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அண்ட் கேப் ஹைட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் காஸ்டியூம், அது சேஞ்ச் ஆகும். அது வந்து இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு ஃபுல் கோர்சஸில் இருக்கும். ஸோ இப்போது இதில் கேப் ஹைட்டுன்றதுக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சார்ட் கொடுப்பேன். அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பாடிக்கு என்ன கேப் ஹைட் வரும் அப்படின்றது. ஸோ வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் முடிச்சாச்சு. தென் ஹரிசான்டல் மெஷர்மெண்ட். ஹரிசான்டல் மெஷர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லீவ் ஓப்பன். அதாவது எவ்வளோ லென்த் நம்ம எடுத்திருக்கோமோ, இப்போ 7 inchesனால் அந்த 7 inchesல வர ஹரிசான்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து ஸ்லீவ் ஓப்பன். எப்பயுமே மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ 1 or 2 fingers வந்து நீங்கள் இன்சைட் வச்சு தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஸ்லீவ் ஓப்பன் மெஷர்மெண்ட். அண்ட் ஒன் மோர் ஹரிசான்டல் மெஷர்மெண்ட் இருக்குது, தட் இஸ் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஆர்ம் ரவுண்டுன்றது என்னென்னா நம்ம ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் ஆர்ம்னு சொல்லுவோம், இல்லைன்னா பைசப் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கையில் எந்த பார்ட்டில் அதிகமான சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும், அதாவது கண்டிப்பாக இங்கே இருக்காது, இங்கே இருக்காது. ஸோ இந்த இடம் தான் நமக்கு ஹியூஜாக ஆரம்பித்து ஸ்லாண்டிங்காக நமக்கு போகும் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் ஆர்ம், இல்லைன்னா பைசப்னு சொல்லுவோம். அதாவது அண்ட்ராம் கிட்ட வர லைன். ஓகே, ஸோ அந்த ஆர்ம் ரவுண்டை நீங்கள் 1 or 2 fingers கண்டிப்பாக உள்ளே வச்சு தான் எடுக்கணும். ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் எடுத்துடக்கூடாது. ஸோ 1 or 2 fingers இன்சைட் வச்சு நீங்கள் உங்களோட ஆர்ம் ரவுண்டை எடுத்துக்கலாம். அண்ட் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்ததுக்கு பேர் ஆர்ம் ரவுண்ட். அண்ட் இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, மேலேருந்து இப்படி கீழே வருது இல்லை, இதுக்கு பேர் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ். ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வேறு, ஆர்ம் ரவுண்ட் வேறு, ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அண்ட் ஸ்லீவோட பேட்டர்னில் ஜஸ்ட் நமக்கு ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும். பேட்டர்ன் டிராஃப்டிங் ரெக்வயர்ட் மெட்டீரியல்ஸ்: ரூலர் ஆர் செட் ஸ்கொயர், ஆர்ம் ஹோல் கர்வ் டூல், பேப்பர் கட்டிங் சிசர், marker, pencil, your measurement card, measuring tape and pattern sheet. So first step, என்னோட pattern sheetல midline mark பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக 16.5 inches இருக்குது. அதை நான் 8.25 மார்க் பண்ணி வேர்ட்டிக்கலாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ this is the midline of my pattern sheet. அண்ட் இது செட் ஸ்கொயர் 90 degreeன்றதுனால நான் இந்த லைனை கைடாக வச்சு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து என்னோடய பேட்டர்னை டிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரேண்டமாக நீங்கள் ஒரு 1 inch கொடுக்கலாம், இல்லை 1/2 inchனாலும் கொடுக்கலாம்.
ஸோ இந்த vertical and இந்த horizontal line எல்லாமே வந்து just a guideline. ஸோ இந்த கைட்லைனை பேஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே நம்ம பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் vertical மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாம். vertical மெஷர்மெண்ட்னா லென்த் வைஸாக நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட். ஸோ ஸ்லீவ் லென்த், கேப் ஹைட், இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த் 7 inches. நெக்ஸ்ட் ஸ்டெப் கேப் ஹைட். கேப் ஹைட் 3.75. ஸோ என்னோட சைஸ்க்கு 3.75. ஸ்டாண்டர்டாக ஒரு சார்ட் இருக்குது. ஸ்மால் சைஸ்னால் எவ்வளோ நம்ம கேப் ஹைட் கொடுக்கணும், மீடியம்க்கு எவ்வளோ கொடுக்கணும், லார்ஜுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு. பட் ஃபஸ்ட்டு ஸ்மால், மீடியம், லார்ஜ்னால் எதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? நான் மீடியம் சைஸ்னால் லார்ஜ் சைஸ் அப்படின்னா உங்களோட பஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு தான். ஸோ அதுக்கான சார்ட்டை நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். அதுபடி நீங்கள் உங்களோட கேப் ஹைட் எதுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3.75 என்னோட கேப் ஹைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ் லென்த் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து கேப் ஹைட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க் பண்ண இந்த வெர்டிக்கல் பாயிண்ட்ஸை ஹரிசான்டலாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ரேண்டமாக. இப்போ இந்த கேப் ஹைட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த ஹரிசான்டல் லைனோட நேம் கேப் லைனுன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஸ்லீவ் லென்த் முடியுது இல்லையா, நம்ம எவ்வளோ லென்த் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த 7 inches எக்ஸ்டெண்ட் ஆன இந்த ஹரிசான்டல் லைனை ஸ்லீவ் ஓப்பன் லைனுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கேப் லைனில் நம்ம மார்க் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட் எதுனா ஆர்ம் ரவுண்டோட மெஷர்மெண்ட். ஸோ ஆர்ம் ரவுண்ட் வந்து 13 inches. 13 divided by 2 என்ன ஆன்சரோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஸோ 13 divided by 2 6.5 inches. ஸோ 6.5 inches ரெண்டு சைடுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட பாயிண்ட், அதாவது என்னோட எக்ஸாக்ட் பாடியோட மெஷர்மெண்ட் பாயிண்ட். பட் இன்கேஸ் நீங்கள் உங்களோட பாடிஸ் பேட்டர்னில், இதுதான் ஒரு பாடிஸ் பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வெல் ஃபிட்டட் கார்மெண்ட்டாக இருந்தால் உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் வரும், அதுக்கு நீங்கள் எப்படியே போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் வந்து ஈஸ் அலவன்சஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, ஈஸ் அலவன்சஸ் அப்படின்னா லூஸுன்னு சொல்லலாம், அதாவது கம்ஃபர்ட் பர்பஸ்க்காக கொஞ்சம் லூஸ் இருக்கும். அதாவது இதுதான் உங்கள் எக்ஸாக்ட் பாடி பாயிண்ட்னா அதுலேருந்து ஒரு கம்ஃபர்ட்காக ஒரு 0.25 or ½ inch மாதிரி நம்ம ஈஸ் ஆட் பண்ணுவோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கார்மெண்ட்டோட டிசைனை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 0.25 உங்கள் எக்ஸாக்ட் பாடி சைஸை விட எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் லைன் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே 0.25 ஈஸ் அலவன்சஸை இந்த மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து அதே மாதிரி 0.25 ஆட் பண்ணிக்கணும். அதாவது ஆர்ம் ரவுண்ட் டிவைடட் பை 2 என்ன ஆன்சரோ அது கூட வந்து நீங்கள் பாடிஸ் பேட்டர்னில் எவ்வளோ ஈஸ் கொடுத்துருக்கீங்களோ அதையும் இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஃபைனல் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்லீவ் வந்து இந்த பாடிஸ் பேட்டர்னோட தான் ஜாயின் ஆக போகுது. ஸோ இது வந்து வெல் ஃபிட்டட் கார்மெண்ட்டோட நான் பேட்டர்ன், பாடிஸ் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ அதனால நான் எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதில் ஈஸ் அலவன்சஸோட ஃபார் எக்ஸாம்பிள் ½ inch ஈஸ் கொடுத்து நான் வந்து பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ½ inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதுதான் என்னோடய ஃபைனல் பாயிண்ட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போது இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஓப்பனோட மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். 12 inches டிவைடட் பை 2. ஏன் டிவைடட் பை 2 போடுறோன்னா ஒரு பார்ட் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு பார்ட் பேக்குக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 12 டிவைடட் பை 2 நமக்கு 6 inches. அந்த 6 inches எய்தர் சைட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவோட அவுட்லைன் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அந்த கர்வ் மட்டும்தான் நம்ம போடணும். ஸோ இப்போ இந்த டயக்னல் லைனை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணணும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. இதை எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க, அதை ஃபோல்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட். ஸோ எகெயின் ஒரு ஃபோல்ட் பண்ணி
அதாவது இந்த பாயிண்ட்டை கைடாக வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ அதே இதை எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நமக்கு கிடச்சிரும். அப்படி இல்லாட்டி இதோட டோட்டல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். 7.6 வந்தது எனக்கு. ஸோ 7.6 டிவைடட் பை 4ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1.9. ஸோ 1.9 1.9 1.9 1.9 இருக்கான்றதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எஸ், கரெக்டாக 1.9 4 பார்ட்லேயுமே இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவோட கர்வ் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது எபோவ் 1 சென்டிமீட்டர், 0 பிலோ 1 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ எபோவ் 1 சென்டிமீட்டர், 0 பிலோ 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கர்வ் பண்ணலாம். இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் 2ல் கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த 2 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் அண்ட் நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்காவது ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக வரும். அதாவது ரொம்ப இப்படி ஷார்ப்பாக வந்துடாமல் இப்படி கொஞ்சம் வந்து இப்படி அழகாக இப்படி கர்வ் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ரிவர்ஸாக இந்த டூலை வந்து நம்ம டர்ன் பண்ணிவிட்டு அண்ட் தென் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் எஸ், இப்போ அழகாக ஸ்மூத்தாக ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் கர்வை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது பேக் ஆர்ம் ஹோலுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே ஜஸ்ட் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 0.25 மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்டில் 0.25, இங்கே வந்து 1/2 இன்ச் அண்ட் லாஸ்ட் இந்த பாயிண்டில் பிலோ 0.25 இன்ச்சஸ். ஸோ நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம 1 சென்டிமீட்டரில் சொல்லியிருப்போம், இந்த சைடு இன்ச்சஸில் சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு சென்டிமீட்டர், இந்த சின்ன நம்பர்ஸ் எல்லாம் சென்டிமீட்டர், இந்த பெரிய நம்பர்ஸ் லைன்ஸ் எல்லாமே வந்து இன்ச்சஸ். ஓகே, ஸோ 1 சென்டிமீட்டர் அபோவ் 1 சென்டிமீட்டர் பிலோ, இங்கே 1/2 இன்ச் அபோவ், 0.25 inches above and 0.25 inches below. ஓகே, இப்போ இந்த கர்வ்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பேக் ஆர்ம் ஹோல் அண்ட் இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். ஸோ அவ்வளோதான் ஸ்லீவோட பேட்டர்ன் மேக்கிங் ஓவர். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் எஃப்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பேக் பார்ட் பின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். This is cap height and this is cap line and this is sleeve open line. Okay, so இந்த பேட்டர்னில் வந்து seam allowances கொடுக்கல. seam allowances அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கான allowances கொடுக்கல. This is our exact pattern. Okay, so இதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கார்மெண்ட்டில், அதாவது பாடிஸ் பார்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க இல்லையா. ஸோ இந்த பாடிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சைடில் 1.5 seam allowances இருக்குன்னா இங்கேயுமே நீங்கள் 1.5 seam allowances கொடுக்கணும். ஸோ இதில் தான் இந்த கர்வ் போய் அட்டாச் ஆக போகுது. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டில் 1/2 inch seam allowances நான் கொடுத்துருக்கேன். அப்போ இதுலேயும் நீங்கள் இந்த கர்வில் மேலே 1/2 inch ஆல் ஓவர் 1/2 inch கொடுத்து நீங்கள் seam allowances மார்க் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே ஜஸ்ட் 1/2 inch தான், இந்த சைடு சீமுக்கு வந்துட்டு 1/2 inch தான் seam allowances கொடுத்துருக்கீங்கன்னா இங்கேயும் 1/2 inch தான் seam allowances கொடுக்கணும். அண்ட் கீழே ஸ்லீவ் ஓப்பனுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ allowances நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்டாக நம்ம 1/2 inch seam allowances கொடுப்போம். ஓகே,
ஸோ இதில் வித்தவுட் சீம் அலவன்சஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து வித் சீம் அலவன்சஸ். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க சீம் அலவன்சஸ். ஆல் ஓவர் 1/2 inch சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் ஆஃப் தி ஸ்லீவ் வந்து அதிகம், லைக் 9.5 inches கிட்ட. இதோட லென்த் ஆஃப் தி ஸ்லீவ் வந்து ஜஸ்ட் 7 inches தான். ஸோ ரெண்டோட ஸ்லீவ் ஜஸ்ட் நீங்கள் 7 inches 9.5 மாற்றோம்னா லென்த்தை மட்டும், லென்த் ஆஃப் தி ஸ்லீவை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஸ்லீவ் ஓப்பனில் நமக்கு மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் வருதோ அதை கரெக்டாக மார்க் பண்ணி இங்கேருந்து அந்த லைனை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்லீவ் பேட்டர்ன் மேக்கிங் ஓவர். தேங்க்யூ.